வணக்கம் நண்பர்களே, இது நம்ம கேஎம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் உடைய சபரிமலை பயணம். வாருங்க நண்பர்களே, நாம் ஐயப்ப சுவாமிகள் இருமுடி கட்டும் இடத்துக்கு போகலாம். இந்த இடம் வானூர் அருகில் உள்ள கரசனூர் என்ற கிராமம். இங்கே திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தான் ஐயப்ப சுவாமிகள் இருமுடி கட்டுறாங்க. இந்த கிராமம் பசுமையாகவும் அமைதியாகவும் அமைந்துள்ளதுங்க. இங்கே பெரிய ஏரி கூட இருக்குங்க. வாங்க ஏரியை பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம ஐயப்பன் பக்தர்கள் பூஜை பண்ண போகிறோம். பூஜை முடிஞ்ச உடனே நம்ம நேராக சபரிமலைக்கு கிளம்ப வேண்டியதான் நண்பர்களே. சபரிமலை இங்கேருந்து 550 கிலோமீட்டர் இருக்குது நண்பர்களே. எப்பயும் மதியானம் 12 மணிக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். 11-12 மணிக்கெலாம் போய் சேர்ந்துருவோம். நம்ம கூட 2 சின்ன சாமிகளும் 2 பெரிய சாமிகளும் வராங்க நண்பர்களே. நண்பர்களே, இப்போ நம்ம கேரளாவில் கட்டப்பனா என்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இங்கே தான் நைட் டின்னரு. குமரியில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குமரிக்கு ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மளை கட்டப்பனா என்ற வழியில் திருப்பி விட்டுட்டாங்க. பார்ப்போம் இந்த வழி எப்படி இருக்குதுன்னு தெரியல. குமரி வழினா ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது எப்படி இருக்குதுன்னு தெரியல. இங்கே பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பாருங்கள் நண்பர்களே. நைட்டு டின்னர் இங்கே தான். டின்னர் முடிச்சிட்டோம், நல்லபடியாக இருக்குது. டின்னர் நல்லா இருந்தது. ஓகே, நம்ம இப்போ கிளம்பலாம் நண்பர்கள். நம்ம இப்போ சபரிமலை பம்பாவுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. மணி இரவு 2:30 ஆகுது. கட்டப்பனா வழியில் வந்ததுனால நம்மளுக்கு 60 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு நண்பர்களே. தொடர்ந்து 14 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், 620 கிலோமீட்டர். ஆனால் ஒரு வழியாக நல்லபடியாக பம்பாவுக்கு வந்து அவங்கள இறக்கி விட்டுட்டோம் நண்பர்களே, சாமிமார்களை. சந்தோஷம். இப்போ நாம் நிலக்கல்லில் போய் பார்க்கிங் போட்டுடலாம். நண்பர்களே, இது நிலக்கல். நைட்டு மணி 3:30 மணிக்கு தான் நிலக்கல்லுக்கு வந்தோம். இங்கே ரொம்ப அதிகம் கூட்டமாக இருக்குது. நிறைய வண்டி இருக்கிறதுனால பார்க்கிங்க்கே அரை மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணி தான் பார்க்கிங்க்கு இடம் கிடச்சிது. பக்கத்தில் நல்லா ஷெட் இருந்தது, படுத்து தூங்கி ஏந்தாச்சு காலையில். இதான் நிலக்கல் பார்க்கிங் பாருங்கள். கூட்டம் ரொம்ப அதிகம். இன்றைக்கி மலையிலும் கூட்டம் ரொம்ப அதிகம். சரி, நம்ம ஐயப்பா பத்திர ஃபோன் அடிக்க சமயத்தில் நம்ம அவங்கள வந்து பிக்கப் பண்ணிப்போம் பம்பையில் போய். நண்பர்களே, இது குமலி. நம்ம குமலிக்கு வந்துட்டோம். ஐயப்பா பக்தர்கள் மணி 3 மணிக்கே இறங்கிட்டாங்க கீழே. அதனால் பம்பைக்கு போய் அவங்கள இட்டுக்குன்னு நிறையா குமலி வந்துட்டோம். குமலி வந்து பம்பையிலேருந்து 106 கிலோமீட்டர். நைட்டு இங்கே டின்னர் அந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு இங்கேருந்து நேராக பழனி கிளம்பணும். எப்படியும் ஒரு 9 ஆகிடும்னு நினைக்கிறேன். பழனிக்கு போகிறதுக்கு மிட் நைட் மணி 1 ஆகிடும். போயிட்டு அங்கே போயிட்டு வீடியோ போடுறோம். அங்கே நண்பர்கள் நம்ம மலை அடிவாரத்தை சுற்றலாம். இங்கே பேட்ரி கார் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. நிறையா பேட்ரி கார் இருக்குது, 4-5 இருக்குது. அடிக்கடி வந்துன்னே இருக்குது. ஃப்ரீ தான் மக்களே, தேவஸ்தானம் பண்ணுது. வயதானவர்கள் முதியோர்கள் எல்லாம் அதில் அழகாக ஏறிக்கின்னு அமர்ந்துக்கின்னு போகலாம். இங்கே ரோப் காரு கிட்ட செம்ம கூட்டம். ரோப் காரு கூட பேட்ரி கார்லேயே போயிடலாம் எல்லோரும். ஸோ யாரும் அதிகமாக வயசானவங்க நடக்க தேவையில்ல. வாங்க நம்ம நேராக இப்போ பழனி மலை அடிவாரத்துக்கு வந்துடுறோம். அடிவாரத்தில் நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு மொபைலை இங்கே சரண்டர் பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிக்கின்னு நம்ம மலை மேலே ஏறலாம்.
இப்போ நம்ம வந்துக்கிறது ஆவினன்குடி முருகர் படை வீட்டில் 3ஆம் படை வீடு. இதுதான் இந்த கோயிலுக்குள்ளார வந்திருக்கோம். கோயிலை பாருங்கள் நண்பர்களே, நல்லா இருக்குது. அமைதியான தரிசனம். இங்கே கூட்டம் அதிகமாக இல்லை, நல்ல தரிசனம். பழனிக்கு வந்தால் நாங்கள் எப்போதுமே நெந்திரன் சிப்ஸ் இங்கே தான் வாங்குவோம் நண்பர்கள். டேடி சிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சுத்தமான தேங்காய் எண்ணெயில் பண்ணுறது. நாங்கள் லாஸ்ட் டைம் ஐயப்பா கோவிலுக்கு வர சமயத்தில் இங்கே வாங்கிட்டு தான் வருவோம். நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டைம் கிலோ 400 இருந்தது, இப்போ 470 வந்துடுது. பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் நண்பர்கள். இது மணப்பாறை முறுக்கு ஃபேமஸான இடம். நம்ம பழனிலேருந்து மணி 12 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் நண்பர்களே. நேராக நம்ம பாண்டிச்சேரி தான். 360 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி. குறைஞ்சபட்சம் 6-7 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். போகிற வழியில் மணப்பாறையில் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே முறுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த முறுக்கை சாப்பிடாம விடவே கூடாது. இங்கே பூண்டு முறுக்கு, கார முறுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பெரிய அனலில் நல்லா கடினம் உழைக்கிறாங்க. ஆனால் முறுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. மணப்பாறை முறுக்கு வாங்கிட்டு தான் போகணும் கண்டிப்பாக. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நண்பர்களே, நம்ம பாண்டிச்சேரி கரசனூர் அதே திரௌபதி அம்மன் கோயில் இடுமுடி கட்டின இடத்துல வந்துவிட்டோம். ஐயப்பனார் பக்கத்தில் பத்திரமா இறக்கி விட்டாச்சு. அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம மொத்தம் 1666 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக 1600 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரணும். ஆனால் இந்த கட்டப்பன வழியில் நம்ம திருப்பி விட்டதுனால 60 கிலோமீட்டர் கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா தூத்தின்னு வர வேண்டியதாகிடுது. ஆனாலும் அமைதியாக இந்த பயணம் முடிஞ்சிடுது. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாராக இருந்தாலும் ஆன்மீக பயணம் டூருக்கு என்ன போகிற மாதிரி இருந்தால் KM டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை சேஃபாக கொண்டு வந்து சேர்த்து விடுவோம். நன்றி. சாமியே சரணம் ஐயப்பா.